விண்டோஸ் ஓடும் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் சொல்லி ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அப்ளை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளைன்றதை கிளிக் பண்ணி கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தா நீங்கள் அதை ஏற்கனவே வச்சுருங்கன்னு கொடுத்துங்க. புதுசாக கிரியேட் பண்ணுறவங்க அந்த கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு டிக்ளரேஷன் மாதிரி சும்மா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 70 KB சைஸில் வந்து ரெடி பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு 12 காப்பி பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஒரு டிக்ளரேஷன் குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பா, அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பேஜ். ரைட்டா? இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பியில் ஏதாவது டிபார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு கேட்டிருப்பாங்க. மாற்றுத்திறனாளி எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. மாற்றுத்திறனாளி இல்லாதவங்க நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதெல்லாம் வந்து நோ கொடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து நீங்கள் கண்ட்ரி கேட்குறாங்க. நம்ம இந்தியா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்முடைய ஃபுல் நேம் வந்து கேட்குறாங்க. அதே வந்து ரீடைப் வந்து கேட்குறாங்க. மறுபடியும் நம்ம ஃபுல் நேம் அப்படியே வந்து தப்பு இல்லாமல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நேம் சேஞ்ச் பண்ணி தான் கெஜெட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து விவரங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அதை நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஜென்ரல் மேலா ஃபீமேலா, அப்பா நேமு அம்மா நேமு இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. இதாவது பேசிக்காக மொபைல் நம்பரு இமெயில் ஐடிலாம் கேட்பாங்க. இதான் பேசிக் டீட்டெயில். இதை கொடுத்தோம்னா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 5600க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்துருக்கு. நம்ம தமிழகத்துக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனுக்கு ஒரு 140க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 10th அப்புறம் 10th + ITI டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தாலுமே இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். கண்டிப்பாக வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2024 ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி படிங்க. CBT 1 CBT 2 இரண்டுமே வந்து தமிழில் வந்து தேர்வு நடக்கும். ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட்டா? சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது நான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு காலண்டர் மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு இயரு, மந்த்து, டேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே வந்து 2 டைம், ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணணும், 2வது முறையும் பண்ணணும். 2வது முறை வந்து நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். ரைட்டா? அது அந்த கேலண்டர் மாதிரி எதுவும் கொடுக்கல, அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் அது தானாக வந்துடுது. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் மேலே ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டராக அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அப்பா நேமு அம்மா நேமு இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, சம்திங் வேறு ஐடி வந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆதார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே நீங்கள் வந்து ஆதார் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறது இஸ் பெட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது பண்ணும்பொழுது வந்து நம்ம 10th இருக்கிறதும் ஆதார் கார்டில் இருக்கிறதும் ஒரே மாதிரி பேர் இருக்கா, டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு கேட்பாங்க. அது இருந்தால் எஸ் கொடுங்க. இல்லைனா நீங்கள் அதை டிக் பண்ணாமல் வந்து மீதி இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் கொடுத்துக்கோங்க. ரைட்டா? இப்போ நான் வந்து அப்பா நேமு அம்மா நேம்லாம் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் வந்து டெமோக்காக அப்ளை பண்ணுறப்ப நான் கொடுக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை பேரோ இல்லை ரெஜிஸ்டர் நம்பரோ சம்திங் வந்து நான் வந்து ஒரு டெமோக்காக தான் கொடுக்கணும். அது வந்து அக்யூரேட்டாக இருக்காது. உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற ஒரு டெமோ விளக்கத்துக்காக தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்றதை நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் ஆதார் நம்பர் வந்து கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை முழுமையாக வந்து கொடுக்கணும். ரைட்டா? ஸோ நான் வந்து முழுமையாக ஆதார் நம்பர் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஆகுது. ஆக்சுவலாக வந்து அதை பிளர் பண்ணணும். ஆதார் நம்பர் வந்து நம்ம ஷோ பண்ணக்கூடாது. ரைட்டா? இந்த மாதிரி தான் வந்து கேட்கும். ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மை ஆதார் டீட்டெயில் ஆர் சேம் ஆஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்றாங்க. 10th மார்க் ஷீட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் ஒரே மாதிரி பேர், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை டிக் பண்ணாமல் ஆதார் கார்டில் எந்த மாதிரி வந்து உங்கள் பேர் இருக்குது, மேக்ஸிமம் வந்து நம்ம நேமு அப்பா நேம்லாம் வந்து கலந்த மாதிரி இருக்கும். அந்த நேம் வந்து அப்படியே வந்து கொடுத்துவாங்க. டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது மூணுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கீழே ஐ கன்ஃபார்ம் தட் டீட்டெயில் கிவன் அபவ்னு சொல்லி ஒரு குட்டி தான் ஒரு சின்ன டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். நீங்கள் ஆதார் கார்டு நம்பரை வந்து தவறாக கொடுத்தாலோ இல்லை மற்றவங்களோட ஆதார் கார்டு கொடுத்தாலோ அல்லது வந்து டேட் ஆஃப் பர்த் நேம் வந்து தவறாக கொடுத்தாலும் அது வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்காது. ஸோ அதனால் வந்து ஆதாரோட டீட்டெயில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சரியாக வந்து கொடுக்கணும். தப்பாக கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்காது. ரைட்டா? ஸோ அது வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ டேட் ஆஃப் பர்த்ன்றது கண்டிப்பாக நம்ம ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அது மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து டிலே ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்து என்னென்ன விவரங்கள் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுமையாக பார்த்து தான் வந்து பண்ணணும். ஸோ ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 30 ஏஜுக்குள்ளே வந்து பண்ணிக்கலாம். SST இருந்தால் மட்டும் ஒரு 5 years வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ரைட்டா?
ஸோ இந்த குட்டி பாக்ஸை பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. வெரிஃபை பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் யுவர் ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணிட்டோம், ரைட்டா. ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. ஜென்ரேட் இமெயில் ஓடிபி, ஜென்ரேட் மொபைல் ஓடிபின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி அனுப்புகிறாங்க. அந்த ஓடிபியை வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், ரைட்டா. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓடிபி ஹாஸ் பின் சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்றாங்க. நம்ம என்ன இமெயில் ஐடி கொடுக்குறோமோ அதுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிடுங்க. அடுத்தது இதே மாதிரி வந்து மொபைல் நம்பர். ஸோ இப்போ வேலிடாக இப்போ கையில் வச்சுருக்கக்கூடியது யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா அதுக்கும் வந்து ஒரு ஓடிபி அனுப்புவாங்க, ரைட்டா. அந்த ஓடிபியும் இதே மாதிரி அந்த கட்டமாக பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு டைம் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது, ரைட்டா. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஏதாவது சர்வர் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூனா கொஞ்சம் ஓடிபி வராமல் கொஞ்சம் டிலே பண்ணுது. மறுபடியும் வந்து நீங்கள் வரல அப்படின்னா ரீஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் வந்துடுது, ரைட்டா. நான் 2 டைம் கொடுத்தேன், எனக்கு வந்துச்சு, ஃபஸ்ட் டைம் வரல. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி சர்வர் இஷ்யூலாம் வந்து இருக்கும். இப்போ மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே வந்துடுது. நம்ம அப்ளை பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க, ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, ஆல்பபெட் கலந்து வரணும், வித் நம்பர் வரணும். அது கூட ஸ்பெஷல் கேரக்டர், இந்த அட்டு சிம்பிள், டாலர் சிம்பிள்லாம் போடும் இல்லையா, ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் கலந்து வந்தால் தான் அந்த பாஸ்வேர்டு வந்து வருது. உங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எழுதி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பின்னாடி வந்து லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா லாகின் பண்ணும்போது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை தான் கேட்குது. அப்போ அந்த பாஸ்வேர்டு நமக்கு தெரியணும் இல்லையா. இங்கே பாருங்கள், இதில் வந்து தப்பு காட்டுது இல்லையா. நான் என்ன பண்ணேன்னா ஆல்பபெட்டும் நம்பர் மட்டும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுங்கன்னு சொன்னதுனால இப்போ மீண்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்ரு, அதுக்கப்புறம் நம்பரு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ரைட்டா. ஸோ நீங்களும் அதே மாதிரியே வந்து ஏபிசிடினா அதான் ஆல்பபெட்டுன்றது தான். அதில் வந்து ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, அதுக்கப்புறம் நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஆட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக யாரும் வந்து கிராக் பண்ணாத அளவுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதையும் வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. அதுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இதில் க்ரீன் கலரில் டிக் பாக்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்டர் த கேப்சான்னு சொல்லி ஒரு நம்பர், ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வந்து கேப்சாவில் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க, ரைட்டா. அந்த இடத்துல கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், ரைட்டா. நான் ஒன்றும் அப்ளை பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரிவ்யூ, அதாவது என்னென்னா நம்ம இப்போ கொடுத்த டேட்டெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க, ரைட்டா. எல்லாமே நான் கரெக்டான விவரங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ஒன்று வருது, அதெல்லாம் ப்ரொசீட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம லாகின் பண்ணணும். ஸோ நம்முடைய இமெயில் ஐடி நம்ம கொடுத்தோம் இல்லையா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக, அப்போ வந்து கொடுத்த அந்த இமெயில் ஐடி மற்றும் வந்து பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் புதுசாக, அந்த பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சான்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பரை வந்து அந்த கேப்சான்ற இடத்துல ஃபில் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். ஸோ அதனால் ஏற்கனவே சொன்னால் இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அது பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மறக்காது. ஸோ பின்னாடி நீங்கள் லாகின் பண்ணுறது மற்ற விவரங்கள் எல்லாத்துக்குமே இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ எந்த மாதிரி வந்து வருது அப்படின்றத நான் காட்டுறேன். சம்டைம் வந்து ஓப்பன் ஆகுது, லோடிங் ஆகிட்டு இருக்கும், ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் இருக்கும். மேலே வந்து யுவர் சீசன் வில் பி எக்ஸ்பயர் ஆன ஒரு 30 மினிட்ஸ் 30 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். இந்த தேர்வு ஏற்கனவே கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, ஆன்லைன் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி, இது வந்து 13 ரீஜனல் லாங்குவேஜில் நடக்கும்ன்றாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்லையுமே கேள்விகள் வரும், தமிழ்லையுமே வந்து எக்ஸாம் நடக்கும்ன்றதுனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை வந்து பாருங்கள் ஒரு பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி வரும், ரைட்டா. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன ரீஜியன் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ரீஜனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த ஜோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட் இருந்தால் நம்ம வந்து சென்னை அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் வந்து ஒன்று தான், அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அவ்வளோதான். அதை டிக் பண்ணிட்டு அந்த ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. இது பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல் டீட்டெயில் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அப்பா நேமு, அம்மா நேமு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஃபில் பண்ணி வந்து வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம எந்த ரீஜியன், இந்துவா, முஸ்லீமா, சீக்கியர்களான்னு கேட்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீஜியன் வந்து மதத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாய்ஸ் த லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன். எந்த மொழியில் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் தமிழ் சூஸ் பண்ணுங்கள், இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பர்மனெண்ட் விசிபிள் மார்க்குன்றாங்க, ஐடென்டிஃபிகேஷன். நம்ம டீச்சரோட போட்டிருப்பாங்களே மச்சம், உடம்புல வந்து மச்சம், தழும்பு வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 அங்க அடையாளங்கள் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் கொடுக்கணும். மோல்னா மச்சம், ஸோ அது மாதிரி மார்க் அப்படின்னா நம்ம வந்து தழும்புன்னு சொல்லுவோம். அது எங்கே ஏதாவது 2 இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த இடத்துல ஆங்கிலத்தில் வந்து டைப் பண்ணி விட்ருங்க. ரைட்டா, 2 அடையாளங்கள் இருக்கணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில். ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி, எஸ்டியா, ஓபிசியா, ஜென்ரல் அன்ரிசர்வ்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்யூனிட்டியை வந்து சரியாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸு, மற்றவங்களுக்குலாம் வந்து 500 ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓபிசிலே நான் கிரிமி லேயர் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா இது கொடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. ஓபிசினா ஓபிசின்னு போட்டுக்கோங்க. ரைட்டா, அதர் பேக்வர்ட் கிளாஸ். டு யூ கம் அண்டர் ஓபிசி நான் கிரிமி லேயரில் வரீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓபிசினா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி நீங்கள் எல்லாருமே ஓபிசியில் வருவீங்க. ஓசி ஜென்ரல் கேட்டகரி வரவங்க ஜென்ரல் இதில் வந்துடுவாங்க. ரைட்டா, ஸோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பர்மனன்ட் அட்ரஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேவா, என்னென்ன கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓபிசி நான் கிரிமி லேயர் எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. இஷ்யூ அத்தாரிட்டி, உங்களுக்கு யார் வந்து அந்த அத்தாரிட்டி யார் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் போயிடலாம். ரைட்டா, ஸோ அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். ரெண்டும் சேமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு டிக் பாக்ஸ், டிக் இஃப் பர்மனெண்ட்னு சொல்லி ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆகிக்கும். ஸோ நான் வந்து ஒரு டெமோக்காக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இந்த அட்ரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டா, ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய முகவரியே டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் என்னென்ன உங்களுக்கு முழுமையான முகவரி தெரியும் இல்லையா, ஆதார் கார்டு, பேன் கார்டில் இருக்கும், அல்லது உங்கள் வீட்டு அட்ரஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முழுமையான விவரங்கள் அட்ரஸை வந்து நீங்கள் சரியாக கொடுங்க. நான் சும்மா வந்து ஒரு டெமோக்காக வந்து ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் வந்து சும்மா கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அந்த அட்ரஸ்ன்றதில் கண்டிப்பாக டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அல்லது ஏதாவது பிளாட்டில் இருக்கீங்கன்னா பிளாட் நம்பர் இது மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு முழுமையான முகவரியாக வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து சேமாக இருந்தால் பர்மனெண்ட் அட்ரஸை டிக் பண்ணுங்கள். இல்லைனா பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து தனியாக வந்து நீங்கள் தனியாக டைப் பண்ணி பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா, நம்மளோட வில்லேஜ் நேம், டவுன், சிட்டி எல்லாமே கேட்குது. வித் பின்கோடு கூட வந்து கேட்குது. ஸோ பின்கோடும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ரைட்டா, ஸோ நான் கொடுக்கக்கூடிய பின்கோடெலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் என்ன பின்கோடு வந்து உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு அந்த டிக் பாக்ஸ் சேம் அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து அதை டிக் பண்ணிவிடுங்க, ஆட்டோமேட்டிக் ஃபில் பண்ணோம். ஸோ சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா, சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பர்சனல் டீட்டெயில் முடிஞ்சது. அதர் டீட்டெயில் கேட்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில் கேட்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் விவரங்கள் கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து போயிடுங்க. ஓகேவா, எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்வீஸு, என்ன ரேங்க்கில் இருந்தீங்க, எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி டேட் ஆஃப் அட்டஸ்ட் அப்படிலாம் வந்து கேட்குது. அந்த விவரங்கள்லாம் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துடலாம். அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் நோன்னு போட்டிருக்கு. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் எலிஜிபிளே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபில் பண்ணிடுச்சு. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே கேட்குது இல்லையா, அதனால் நோன்னு போட்டுக்குச்சு அதிலே. ரைட்டா, ஆர் யூ இபிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகேவா, இபிசி இருந்துச்சுன்னா. இபிசினா என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கான விளக்கம் கொடுத்துருங்க. ஃபேமிலி இன்கம் வந்து 50,000 உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ அது வந்து இருந்துச்சுன்னா அதுவும் இஃப் வேலிட் இபிசி சர்டிஃபிகேட் இருக்கணுன்றாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அது இல்லைனா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோன்றாங்க. ஸோ அதனால் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போயிடுங்க. ஓகேவா, டீட்டெயில் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகேண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ரயில்வே அப்ளிகேண்டில் வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் ஆர் யூ
ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துட்டு விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், கரண்ட்டில் ஏதாவது வந்துட்டு ரயில்வேல எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நாட் அப்ளிகேபிள், அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ண விவரம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா. டீட்டெயில் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்றாங்க. அப்ரெண்டிஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, அதுக்கு டீட்டெயில் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அப்ரெண்டிஸ்லாம் முடிக்கல சார், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடி முடிச்சிருக்கேன்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடுங்க. ஸோ அடுத்து வந்து ரீஃபண்ட் அவைல் பண்ணுறதுக்கு வந்து பேமெண்ட்டுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, அக்கௌண்ட் நேமு இதெல்லாம் வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இதுக்கு வந்து நீங்கள் பணம் ரீஃபண்ட் ஆகணுமோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ரீஃபண்ட் பண்ணுறாங்களாம், அதுக்கான விவரங்கள் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து உங்கள் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர். ஸோ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் உங்கள் நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த நேம் வந்து கொடுத்துங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அது மறுபடியும் இன்னொரு டைம் வந்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடு. ஸோ பேங்க் ட்ரான்சாக்ஷன்னா கண்டிப்பாக வந்து ஐஎஃப்சி கோடு கொடுக்கணும். ஐஎஃப்சி கோடு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நேம் ஆஃப் த பேங்க் மற்றும் பேங்க்கோட அட்ரஸ் வந்து தானாகவே வந்து அதுவே வந்து ஃபில் பண்ணிக்குது. ரைட்டா. ஐஎஃப்சி கோடு வந்து நம்ம சரியாக கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் பண்ணிக்குது. நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ணி மேனுவலாக காட்டுறதுனால வந்து வீடியோ வந்து ஒரு லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். ஏன்னா ரயில்வே ரெக்கமெண்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாகவே நிதானமாக சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சுக்கிட்டு சரியான விவரங்களை வந்து சரியாக வந்து கொடுத்துட்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து குரூப் டி மற்ற டெக்னிக்கல் போஸ்ட் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து இது கொடுத்துருக்காங்க. 2024 வந்த முதல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மற்ற நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வரும் அப்படின்றத எல்லோரும் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லட்சக்கணக்கான வேகன்சி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாகவே வந்து வராமல் இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பியில் ஒரு ரொம்ப கம்மியான வேகன்சி, இந்த 5000 சம்திங்ன்றதெல்லாம் கிட்டத்தட்ட 20,000, 10,000, 15,000 வேகன்சி இருக்குன்றாங்க. ஸோ வேகன்சி குறைவாக இருக்குது. மேபி வந்து இதுக்கப்புறம் கூட ரிவைஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ரைட்டா. ஸோ ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடுறோம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 10ஆம் வகுப்பு ப்ளஸ் ஐடிஐ அல்லது அப்ரெண்டிஸு அல்லது 10ஆம் வகுப்பு டிப்ளமோ அல்லது 10ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் வந்து முடிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த மேஜர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பிட்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடினா அந்த ட்ரேடில் இருக்கணும், டிப்ளமோனா அந்த பிரான்ச் மெயின் இதில் வந்து ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக 10வது ஃபஸ்ட் வந்து நம்ம 10வது தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 10வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னு கேட்குறாங்க, எந்த மாவட்டத்தில் நீங்கள் 10th வந்து படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 10th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு, இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு கொடுக்கணும். இல்லை ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்தாலும் ஓகே. இல்லை சிபிஎஸ்சினா நீங்கள் சிபிஎஸ்சி கொடுக்கலாம், ஆங்கிலோ இண்டியன் நிறைய நம்ம போர்டு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் எந்த இதில் படிச்சிங்களோ அதை கொடுத்துவாங்க. நம்ம அதை வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நான் ஸ்டேட் போர்டு சுருக்கமாக கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் ஸ்டேட் போர்டு கொடுங்க, இல்லைனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு சொல்லி விளக்கமாக வந்து கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ரைட்டா. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பாஸிங் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த இயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 10th மார்ச்லேயே நம்ம எப்போ பாஸ் பண்ணோம் அப்படின்ற விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ்டாக வந்து நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க 10ஆம் வகுப்பு அப்படின்ற விவரங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயரு. ரைட்டா. ஸோ மூணுமே வந்து சர்டிஃபிகேட்டை பார்த்து வந்து கொடுங்க. நான் கொடுத்த டேட்டு மந்த்தெலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னா. ஸோ அடுத்தது கேட்டிருக்காங்க, அடுத்தது பார்க்கலாம். அடுத்த குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்த குவாலிஃபிகேஷனாக நம்ம வந்து ஐடிஐயா அல்லது டிகிரியானு கேட்குது. ஐடிஐ 3 years டிப்ளமோவா அல்லது இன்ஜினியரிங்கானு கேட்குது. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீ இன்ஜினியரிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இன்ஜினியரிங் கொடுத்துட்டு அதில் என்ன பிரான்ச் அப்படின்னு கேட்குது. இவங்க தான் பாருங்கள் 4 பிரான்ச் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பிரான்ச்சில் ஏதாவது ஒரு பிரான்ச் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் ஆவாங்க. சிவில் இன்ஜினியரிங்லாம் எலிஜிபிள் கிடையாது. ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அது, அப்புறம் நேம் ஆஃப் த காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி. ஸோ எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் பேர் கொடுங்க, அல்லது யூனிவர்சிட்டிலே நீங்கள் படிச்சிங்கன்னா யூனிவர்சிட்டி பேர் வந்து கொடுத்துக்கோங்க. ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாஸிங் எப்போ வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. அதில் மந்த்து, இயரு, டேட்டு மூணுமே வந்து சரியாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கொடுக்கணும்.
நம்ம 10th வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். ஆனால் வந்து டிகிரிக்கு வந்து நான் கொடுக்காம நேராக நான் வந்து இதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தேன். எனக்கு வந்து எரர் வந்தது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆடை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுங்க. ரைட்டா? இப்போ வந்து நான் டேட்டா வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வந்து ஆட் பண்ணலை. ரைட்டா? இப்போ பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் அப்படியே வரும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து டேட்டு, மந்த்து, இயர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேலண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பக்கத்தில். அதுலேயே தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இயரு, மந்த்து எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இந்த இதில் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதம் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து மாறுது. ரைட்டா? ஸோ என்ன பாருங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு அந்த மந்த்துக்கு டச் பண்ணும்போது மந்த் வருது, இயரை டச் பண்ணால் இயர் வருது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இயரு, மந்த்து, டேட் வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்து சரியாக வந்து சூஸ் பண்ண முடியும். அது கொடுத்துட்டு இப்போ ஆடு கொடுக்கணும். நான் ஆடு கொடுக்காம என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து காட்டிட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா எனக்கு எரர் வருது. எரர் ஏன் வருதுன்னா, நான் ஃபில் பண்ணிட்டேன், ஆனால் அது வந்து ஆட் பண்ணல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த ஆடுன்ற அந்த பட்டனை வந்து ஒரு முறை டச் பண்ணணும். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு மெசேஜாக வந்து கொடுத்தாங்க. cannot apply application, please check your education qualification detail போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்ஜினியரிங் கொடுத்துருக்கான், எலிஜிபிள் தான், பட் அது வந்து ஆட் பண்ணல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ ஏதாவது தவறாக கொடுத்துருக்கனால நான் செக் பண்ணேன். ஸோ அதாவது வந்து வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட மீண்டும் கூட அந்த பென்சில் மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதில் டெலிட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது தவறாக கொடுத்துருந்தா அதை நீங்கள் வந்து மறுபடியும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த இதுலேயும் எடிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ எதுவும் நான் தவறாக ஒன்றும் கொடுக்கல, பட் வந்து அது எனக்கு எரர் வந்ததுனால வந்து நான் யோசிச்சுருந்தேன், எதுக்காக இது இன்ஜினியரிங் தானே எலிஜிபிள், ஏன் நம்ம வந்து எடுத்துக்கல அப்படின்னு. ஸோ சின்ன மிஸ்டேக் தான். என்ன மிஸ்டேக்னா, இன்னும் ஆட் பண்ணல, விவரங்கள் கொடுத்துட்டா நான் ஆட் பண்ணல. ரைட்டா? ஸோ மற்றபட்டுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கொடுக்க போகிறேன். என்ஏசி, ஐடிஐ, 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங், டிகிரி இன்ஜினியரிங் வருது. ஸோ வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாருங்கள். இப்போ ஆட் கொடுத்துட்டு பாருங்கள், யுவர் எஜுகேஷன் டீட்டெயில் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இன்னொன்று இருக்குது. மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து சூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுது. ஸோ அவ்வளோதான், முக்கியமான விவரங்கள் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 30லேருந்து 70 KB நீங்கள் பண்ணணும். 320 × 240 பிக்சல்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபோட்டோ நம்ம சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கோங்களே, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ வந்து இதில் உட்காந்துக்கும். ப்ரௌசர் அப்படி கொடுத்தோம்னா அது வந்துடுது. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரும் வந்து அதை இது பண்ணிவிட்டு அப்லோட் அண்டு சேவ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கொடுத்திங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. செலக்ட் த எக்ஸாம் ட்ரேட் ஃபார் பார்ட் பி. சிபிடிக்கு 2க்கு வந்து பார்ட் பி வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா மெயின் பேப்பர் நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரேடு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் எலக்ட்ரிஷியனா, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கா, வயர்மேனா அப்படிலாம் கேட்குது. ஸோ நீங்கள் என்ன இதோ ட்ரேடோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் இயர் டு சேஞ்ச் த ஆர்ஆர்பி ஜோன். நீங்கள் ஜோனை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் இந்த இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆர்ஆர்பி சென்னை தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ கடைசியாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, சென்னையாக இருக்குன்னா விட்டுடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஐ அக்ரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டிக்ளரேஷனு, அதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேர், நம்ம ஊர் பேர் வந்து நம்ம இந்த டிக்ளரேஷன் கொடுக்குறதுக்காக எங்கேருந்து கொடுக்குறீங்கன்னு சொல்கிற மாதிரி டேட்டு அந்த இது போடுறாங்க. ரைட்டா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் கொடுத்துட்டு ப்ரீவியூ அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. ப்ரீவியூ அப்ளிகேஷனாக இப்போ நம்ம கொடுத்த டேட்டா விவரங்கள் எல்லாமே வந்து அவங்க ஷோ பண்ணி காட்டுவாங்க. ரைட்டா? ஸோ அதில் வந்து சரியாக நம்ம டேட்டா வந்து விவரங்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்த எல்லா டேட்டாவும் நம்ம வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ப்ரீவியூ. இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எடிட் பட்டன் இருக்குது. ஆனால் எடிட் பண்ணாமல் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் சொல்லுவாங்க. அப்ளிகேண்ட் வில் நாட் பி ஏபிள் டு மேக் எனி கரெக்ஷன் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப்டர் த சப்மிஷன்ட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடிட் பண்ணுறோம். ஸோ எதுவும் எரர் இல்லைன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு இப்போ அடுத்தது வந்து பேமெண்ட் செக்ஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் பேமெண்ட்டு தான். ரைட்டா? ஸோ இவ்வளோ நம்ம அப்ளை பண்ணுறது. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.